ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப ஈஸியான நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு மட்டுமே இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணியிருக்கோம். இது ரொம்ப இன்ஸ்டண்ட்டானது, ரொம்ப ஈஸியானதும் கூட. நம்ம வீட்டில் ஏதாவது ஸ்வீட் ரெசிபி பண்ணணும், உடனே செய்யணும், என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது இந்த மாதிரி ரஸ்க்கை வச்சு நம்ம இப்படி ஒரு இன்ஸ்டண்ட்டான ஸ்வீட் ரெசிபி பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்குறவங்களும் இது எப்படி செஞ்ச இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் ரஸ்க்குன்றது நம்ம கடைசியில் சொன்னால் தான் தெரியும் இது எதில் செஞ்சோன்ற விஷயமே. இந்த இன்ஸ்டண்ட்டான ரஸ்க் வச்சு செய்கிற இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப ஜூஸியான, ரொம்பவும் டேஸ்டான, இன்ஸ்டண்ட்டான இந்த இன்ஸ்டன்ட் ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு நான் 1/2 லிட்டர் பால் எடுத்து இப்போ கொதிக்க வச்சிட்ருக்கேன். பால் பொங்கி வந்துருச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம். இந்த பாலில் அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சிடட்டும். பாலும் சர்க்கரையும் நல்லா கரைஞ்ச பிறகு முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பையும் இந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். மில்க் மைடு 1/2 கரண்டி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் கரைஞ்சிடட்டும். நம்ம இந்த ஸ்வீட்டை நினச்ச உடனே டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இந்த பாலில் சர்க்கரை, மில்க் மைடு, முந்திரி பாதாம் அந்த பொடி பண்ணது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது நல்லா ஆறணும். ஆறின பிறகு என்னென்ன பொருள் சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஓரளவுக்கு சூடு ஆறி இருக்குது. இப்போ நம்ம இது கூட ஒரு கரண்டிக்கு காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். அந்த பாலில் கஸ்டர்ட் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கணும். இப்போது கட்டிகள் இல்லாமல் கலந்து இந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்த்த பாலை இதோட நான் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் இருக்குது. இது இளம் சூடாக இருக்கும்போதே நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் இருக்குது. ஸ்டவ் ஆன் பண்ணியிருந்தால் இந்த பால் கெட்டியாயிடும் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுனால. இப்போ அடுத்தது என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நெய் தடவைனா ஒரு ட்ரே எடுத்திருக்கேன். இதில் நான் இந்த பிரிட்டானியா ரஸ்க்குகளை ஒன்றா சேர்க்க போகிறேன். இதில் ஏலக்காய் டேஸ்ட்டு சேர்த்ததுனால நான் அந்த பாலில் ஏலக்காய் எதுவும் சேர்க்கலை. இப்போ அடுத்து என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு லேயருக்கு நான் ரஸ்க்குகள்லாம் அடுக்கி வச்சுட்டேன். ரஸ்கெல்லாம் இப்படி அடுக்கி வச்சிடலாம். அடுத்தது நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்த இந்த மில்க் சூடு ஆறின பிறகு இந்த மாதிரி நல்லா கெட்டியான பால் மாதிரி வந்துடும் பாருங்களேன். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்துடும். இப்போ இதை எடுத்து இந்த ரஸ்க்கு மேலே அப்படியே ஊற்றிட்டு வந்துடுவோம். அதுக்கடுத்து இதுக்கு மேலே இன்னொரு லேயர் நம்ம இந்த ரஸ்க்குகள்லாம் அடுக்கி வச்சிடலாம். அடுத்தது இன்னொரு லேயர் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ அதுக்கு மேலே இந்த கஸ்டர்ட் மில்கை இன்னொரு வாட்டி நல்லா மேலே ஊற்றிடலாம். இது ரசமலாய் டேஸ்ட் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. பொதுவாக ரஸ்க்குகளை டீயில் முக்கி சாப்பிடுவோம். இப்போ இந்த கஸ்டர்ட் மில்க் பவுடரோட இந்த ரஸ்க்கை ஊற வச்சு சாப்பிட்டா ரசமலாய் டேஸ்ட் அப்படி சூப்பராக இருக்குங்க. சேர்த்தாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக டெக்கரேஷனுக்கு பாதாம் பருப்புகளை குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 1/2 மணி நேரம் நம்ம மூடி வச்சுருவோம். அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். வாவ், நம்மளுடைய சூப்பரான இன்ஸ்டன்ட் ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நம்ம இது பார்த்திங்களா, இப்படி தொட்டு பார்த்தோம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது இன்ஸ்டன்ட் ரசமலாயின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு அதே மாதிரி டேஸ்ட்டில் நமக்கு கிடச்சிருக்குது. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய இன்ஸ்டன்ட் ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். இந்த இன்ஸ்டன்ட்டான ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.